ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இப்போ நாம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எக்ஸாமுக்கான முக்கியமான டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? அதாவது முக்கியமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கொஷின் எப்படிலாம் படிக்கலாம், எப்படி படித்தா நம்மளை பற்றி நமக்கே தெரிஞ்சுக்க முடியும், ஒரு கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். அதனோட லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அது உங்களுக்கு அந்த வீடியோ கொடுக்கும், நீங்கள் பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எக்ஸாமுக்கு போகும்போது என்னென்ன நாம் எடுத்துகிட்டு போகிறோம், அதாவது என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்து ட்ரெஸ்ஸு, அடுத்தது சாப்பாடு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொருட்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க, நம்ம ஃபஸ்ட்டு நகங்களை வெட்டிடணும். ஓகேங்களா? நகங்கள் வந்து நீட்டாக வெட்டி அழகாக வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து எழுதுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அடுத்தது பொருட்கள் வந்து பென்னு, 2 இங்கு பென் எடுத்துக்கங்க. நீட்டாக எழுதுகிற மாதிரி. புது பென் வேண்டாம், ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கப்பட்ட இங்கு பென்னு 2 பென் எடுத்துக்கங்க. பென்சில் எடுத்துக்கங்க, ஐடென்டி கார்டு எடுத்துக்கங்க, புக்கு, நோட்டு, வாட்டர் கேன், அப்புறம் ஒரு பால் பாயிண்ட் பென் எடுத்துக்கங்க. அடுத்தது வந்து ஒரு 2 ஸ்கேல் எடுத்துக்கங்க, லாங் சைஸ் ஒன்று, ஆஃப் சைஸ் ஒன்று. அடுத்து எரேஷர் எடுத்துக்கங்க. ஓகேவா? இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டுக்கங்க, இல்லைனா பவுச்சில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக எடுத்து வைக்க சௌகரியமாக இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? கர்ச்சீப் எடுத்துக்கங்க. இந்த வெயில் அதனால் ஒரு நல்ல கர்ச்சீப், சுத்தமான கர்ச்சீப் எடுத்துக்கங்க. அதில் ஏதாவது ஒரு வாசம் வர மாதிரி, ஒரு ஸ்மெல் இருக்க மாதிரி ஒரு பவுடர் போட்டுக்கங்க. ஏன்னா வாசம் கூட ஒரு மெமரி பவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? இது கூட நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம்தான். அடுத்து பாருங்கள், ஹேர் பற்றி சொல்கிறேன். ஹேர் வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 நாள் இல்லை 1 நாளுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு 1 நாளைக்கு முன்னாடியே ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு எக்ஸாம் அன்னைக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. கூலிங்க எண்ணெய் வச்சுக்கிட்டு எக்ஸாம் போங்க. ஓகேவா? அது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். ஹேர் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு வகையான ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் அதே மாதிரி எக்ஸாம் அன்னைக்கு நம்ம ஹேர் வாஷ் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம தலையை நீட்டாக காய வச்சுக்க முடியாது. அதுவும் போக எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம ஹேரில் என்ன இல்லை அப்படின்னா அது நெத்தியில் இருக்க முடியலாம் அப்படியே முன்னாடி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அது இரிட்டேட்டிங்காக இருக்கும், எழுதவே விடாது. ஓகேங்களா? அப்போது ஹேரை நீட்டாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஹேர் ஸ்டைல் அதே மாதிரி ரொம்ப ஹெவியான ஸ்டைலாக வேணாம். நீட்டாக சிம்பிளான ஹேர் ஸ்டைல் எடுத்துக்கங்க. கொஞ்சம் லூஸாக பின்னிக்கிங்க. ரொம்ப டைட்டாக ஹேர் வந்து ஜடை வந்து பின்னிட வேண்டாம். அதிக ஹேர் பின்ஸும் யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அப்படி ஸ்மூத்தாக இருக்கணுமோ தலை அப்படி எடுத்துக்கங்க. ஏன்னா நமக்கு மெமரி பவர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அப்போ தலையில் வந்து அது இதுன்னு இரிட்டேட்டிங்காக எதுவும் வச்சுக்க வேண்டாம். ஓகேங்களா? அப்போ ஹேர் நீட்டாக வச்சுக்கணும். அதில் அழகாக வந்து நீட்டாக வந்து ஹேர் ஸ்டைல் சிம்பிளாக வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து கம்பேர்டபிளான யூனிஃபார்ம்லேயே நமக்கு இருக்கிற ட்ரெஸ்லேயே கம்பேர்டபிளான ட்ரெஸ்ஸாக போட்டுக்குங்க. அதாவது கை டைட்டாக இருக்குது, கழுத்து கம்பேர்டபிளாக இருக்காது அப்படின்னு வந்து போட்டுட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அதை இழுத்து விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம அதுலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் குறையும், டைமும் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுக்கோங்க. அது நீட்டாக ஒரு நல்லா வாசமாக பண்ணி அந்த ட்ரெஸ்ஸை வந்து நீட்டாக போட்டுக்குங்க. ஓகேவா? அடுத்தது சாக்ஸ், அதுவும் நீட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடினாலே நீட்டாக. ஸ்கூல் டைமில் நம்ம எப்படி வேணாலும் அடிக்கடி மாற்றி யூஸ் பண்ணுவோம், நீட்டாகவும் வச்சுருப்போம். சில டைம் அர்ஜென்ட்டாக அப்படின்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்குவோம். அப்படி இல்லாமல் எக்ஸாமுக்காகவே ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்குவோங்க. ஓகேங்களா? சாக்ஸு எல்லாம் வந்து நீட்டாக வச்சுக்கோங்க. சாக்ஸ் வந்து கண்டிப்பாக வருஷமே முடிஞ்சிச்சதுனால லூஸாக இருக்கும். அது 2 எக்ஸாம் தானே எழுதிட்டு அடுத்த வருஷம் புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு இருப்போம். அதை நம்ம அப்படியே போட்டு போயிட்டு அது கலண்டு வந்ததுன்னா அது நமக்கு அது ஒரு தலைவலியாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்குங்க. ரொம்ப டைட்டாக போடாதீங்க, அது காலுக்கு ரத்த ஓட்டம் போகாதப்போ நார்மலான ஒரு ரப்பர் பேண்ட் 2 சைடும் போட்டுக்குங்க. சாக்ஸை பற்றி நினைக்காம எக்ஸாம் எழுதுங்க. அங்கே போயிட்டு ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு கழட்டிட்டு நிறைய பேர் சாக்ஸ் காலோட உட்காந்து எழுதுவாங்க. அது வந்து சாக்ஸ் காலோட இருக்கும் போது தரையில் வைக்கவே நமக்கு வந்து பயதாக இருக்கும், அது அழுக்காயிடுமோ அப்படின்ட்டு அது சங்கடப்பட்டுக்கிட்டு அவங்க எழுதும்போது ரொம்ப அது ஒரு தொல்லையாக தான் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ நீங்கள் போட்டுட்டு நீங்கள் பாட்டு எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? தப்பு கிடையாது. அடுத்து வந்து அப்படி வேணும் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour பக்கம் எல்லா சம் முடிச்சுட்டு ஒரு 4 சம் முடிச்சுட்டு ஒரு தடவை ஒரு 5 நிமிஷம் கழட்டிடுங்க, மறுபடியும் போட்டுக்குங்க. அந்த மாதிரி உங்களுக்கு அது எது சௌகரியமோ அப்படி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கு எதனாலையும் நாம் வந்து கான்சன்ட்ரேஷன் மட்டும் சிதறக்கூடாது. ஓகே?
அடுத்தது தூக்கம். அது வந்து நல்லா தூங்குங்க. தூங்காமல் படிக்கணும்லாம் கிடையாது, ஓகேங்களா. நம்ம எக்ஸாம் அன்னைக்கு தான் படிக்கணும்னு கிடையாது. நம்ம முன்னாடியே வெல் ப்ரிப்பேர்டாக ஆயிடுவோம். அதனால் எக்ஸாம் அன்னைக்கு ஒரு தடவை எடுத்து பார்க்குறது தான் இல்லைங்களா. அதனால் வந்து அதிக நேரம் பார்க்க வேணாம். ஒரு 11 மணிக்கெல்லாம் படுத்துருங்க. 11 மணி வரைக்கும் பாருங்கள், அதோட படுத்துருங்க, ஓகே. 6 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கணும். தூங்கினா தான் எக்ஸாமில் போய் படித்ததெல்லாம் ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு இருக்கும், புரியுதுங்களா. அப்போது ஒரு 11 மணிக்கு படுத்துருங்க. 5 மணி இன்னும் 5:30க்கு எழுந்து படிச்சிங்கன்னா போதும். 6 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து தெரிஞ்சது எவ்வளோ நமக்கு தெரியுமோ எவ்வளோ முடியுமோ அவ்வளவு எழுதுங்க, ஓகேவா. எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வேண்டாம். இது தெரியாத வந்துருச்சு, கஷ்டமாக வந்துருச்சு அப்படின்னா அது நமக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தான் கஷ்டமாக வந்திருக்குது, புரியுதுங்களா. அப்போ நம்ம வந்து அதில் ஒரு பொறுமையை தான் அதில் கையாளணும், ஓகேங்களா. பொறுமையாக இருந்து அந்த எக்ஸாமை வந்து நீட்டாக முடிச்சு கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளோ படிச்சுட்டு போக முடியுமோ அவ்வளோ படிச்சுட்டு போயிடுறோம். அந்த கொஸ்டின்ஸ் எவ்வளோ அட்டன் பண்ண முடியுமோ அவ்வளவும் அட்டன் பண்ணிடுறோம், ஓகேங்களா. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் தெரியாத சம் வந்தால் கூட ஒரு தடவை போட்டு பார்த்துடுறீங்க, ஆன்சர் எப்படி தான் வருது. ஏன்னா இந்த கணக்கு எல்லாத்துக்கும் தானே தெரியாது இல்லைங்களா. நமக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியாத கணக்கு தான். அப்போ நம்ம ட்ரை பண்ணுறோம், ஓகேவா. அப்படி எல்லா கொஸ்டினுக்கும் நீட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, ஓகேவா. அப்போ நல்லா தூங்கணும். தூங்கி எழுந்து தான் எக்ஸாமுக்கு போகும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். நிறைய நேரம் தூங்காமல் படிச்சுட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் படிச்சுட்டு தூக்கமே இல்லாமல் அங்கே போய் சொக்கி விழக்கூடாது, புரியுதுங்களா. அடுத்தது சாப்பாட்டு முறைகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹெவியான ஃபுட்டு எடுத்துக்க வேண்டாம், ஆயில் ஃபுட்டு வேண்டாம். சாதம் எடுத்துக்கணும். சாதம், சாம்பார், ரசம், மோர் இது மட்டும் எடுத்துக்கங்க. இதுவே போதுமான சத்தும் கொடுக்கும், உங்களுக்கு வயிற்றுக்கு ஹெவியாகவும் இருக்காது, புரியுதுங்களா. தண்ணி வந்து நைட்டு நல்லா தேவையான அளவு நைட்டு தண்ணி குடிங்க. அது வந்து உங்களுக்கு வயிறு சுத்தம் பண்ணும், காலையில் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் எக்ஸாமுக்கு போகும்போது அதிகப்படியான தண்ணி குடிக்காதீங்க. தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கங்க. அப்படி தாகம் எடுக்கக்கூடாது அப்படின்னா கஞ்சி, இந்த சிறுதானிய கஞ்சிகள்லாம் இருக்குங்களா, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் எடுத்துக்கங்க. இந்த வெயிலுக்கு அது ஒரு குட்டாக இருக்கும், புரியுதுங்களா. அப்போ வந்து அந்த மாதிரி தண்ணிக்காக அந்த மாதிரி எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு வந்து தண்ணி அதிகம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நடுவில் பிரேக் போகணும், அதில் டைம் வேஸ்ட் பண்ணும், ஓகேங்களா. அதே மாதிரி பழம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நைட்டு சாப்பிட்ருங்க, அது நல்லது வெயிட்டுக்கு. காலையில் பழம் சாப்பிட வேணாம், ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வேணாம். தோசை ஆயிலு, இட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி தாக எடுக்கும், பசியும் தாங்காது, சீக்கிரம் பசிக்கும் இல்லைங்களா. அப்போ இட்லி வேணாம். சாதம் எடுத்துக்கோங்க. சாம்பார், ரசம், மோர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ஓகே. ரசம் வந்து ஜீரணம் ஆகும், அதனால் பார்த்தீங்கன்னா வயிறு அப்படியே லேசாக இருக்கும், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. அப்போ நம்ம ஆக்டிவாகவும் இருப்போம். அடுத்தது மோர் பார்த்திங்கன்னா நல்லா உடம்பை கூல் பண்ணி விடும். அப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம் பேப்பரை பார்த்த உடனே வச்சுக்கோங்க, எக்ஸாம் பேப்பரை பார்க்குறோம், கொஷின் பேப்பரை பார்க்குறோம், வந்து ஈஸினா ஓகே. ஒரு ஃபஸ்ட்டு 4 கொஷினே தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே காது ரெண்டுலேயும் புகை வரும் இல்லைங்களா. அதுக்கு தான் மோர் சாப்பிடணும். அப்போ வந்து ஹீட்டாக விடாமல் மனசு ஆறுதலாக இருக்கிறதுக்கு மோர் ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா. நமக்கு ஒரு ஹெவியான ஒரு சுச்சுவேஷனில் கூட நம்ம உடம்பு கூலாக இருந்துச்சு அப்படின்னா மனசும் சேர்ந்து கூலாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது, புரியுதுங்களா. அடுத்தது கேரட்டு, முள்ளங்கி எடுத்துக்கங்க. உருளைக்கிழங்கு வேண்டாம், முருங்கைக்காய் வேண்டாம், கீரை, பீட்ரூட்டு வேணவே வேணாம். பொங்கல் எடுத்துக்கங்க, பூரி வேணாம், சப்பாத்தி எடுத்துக்கங்க, ஓகேவா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும், இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகளே அதிகம் வேணாம், ஓகேங்களா. இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ, உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து எப்படிலாம் இருந்திருக்கும் இல்லையா, அவங்களுடைய அனுபவத்தை வச்சு நீங்கள் வந்து நல்லபடியாக எழுதுங்க. மொத்தத்தில் நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள், ஓகேவா. பாய் குட்டீஸ், நல்லா படிங்க, மன தைரியத்தோட நல்லா கான்ஃபிடென்ட்டாக நான் போடுற சம்மு கரெக்டு தான், நான் போடுற ஃபார்முலா கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட எழுதுங்க. ஃபுல் மார்க் எடுத்துட்டு வாங்க, ஒரு மார்க் கூட விட வேண்டாம், ஓகேவா. பை குட்டீஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.